தேர்தலுக்கு 15 நாட்களுக்கு முன்பு இந்த வைகோ எங்கே இருக்கிறார் என்று தேட வேண்டிய நிலை ஏற்பட்டுவிடும். இன்னைக்கு மனநோயாளி போல ஓடுறாரு, குடியாரு. அங்க உள்ள அங்க சொல்ல தலைவர் சொல்றாரு, அப்பா இன்னும் 1 மாசம் எப்படி தாங்குமே தெரியல. வைகோ வீட்டை விட்டு வெளியே வர முடியாது, சுத்து போட்டுருவாங்க. அவர் நல்ல டாக்டரா கீழ்பாக்கத்துல போய் நல்ல டாக்டர் பார்க்கறது நல்லது. நீங்கள் எந்த ஊருக்கு சென்றாலும் அந்த இடத்திலே நாங்கள் அத்துணை பேரும் வந்து உங்களை முற்றுகையிட்டு உங்களை உண்டு இல்லை என்று செய்யக்கூடிய அளவிற்கு நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம். வைகோவை பார்த்தால் ஒரு மாணவன் சொல்கிறான் 1500 கோடி ரூபாய் போகுது வருதுங்கிறான். வைகோ அவர்களே, உங்க பணி மக்கள் நல கூட்டணி தேமுதிகவை காலி பண்றது, விடுதலை சிறுத்தைகளை காலி பண்றது, இப்ப வந்திருக்கிற தமாகவை சுத்தமா முடிச்சு கட்டுறது. இந்த வேலையை தெளிவா அதை மட்டும் செய்ய சொல்லுங்க. வைகோக்கு எல்லா தொழிலும் தெரியும். இனிமேல் எங்களை பத்தி பேசுவதற்கு உனக்கு என்ன யோக்கியது இருக்கிறது? நீ என்ன யோக்கிய சிகாமணியா? நாங்க பேசணும்னு நீ தாங்க மாட்ட. திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றும் எங்களுக்கு எதிரி கட்சி கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக இருப்பவர் மிகப்பெரிய அரசியல் தலைவர், தமிழகத்திலே முதுபெரும் அரசியல் அறிஞர். நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகமோ அந்த கட்சியினுடைய தலைவர் கலைஞர் அவர்களோ அல்லது கழகத்தை அந்த கட்சியினுடைய பொருளாளர் ஸ்டாலின் அவர்களோ எங்களை அழைத்தால் நிச்சயமாக அவர்களை சென்று சந்திப்போம். அதிலே எங்களுக்கு எந்த தயக்கமும் இல்லை. மக்கள் தேமுதிகவிற்கு வாய்ப்பு கிடைத்தால் நிச்சயமாக தேர்தலில் போட்டியிடும். நிச்சயமாக நாங்கள் மக்கள் தேமுதிகவுடைய நோக்கமே தமிழகத்தில் ஆட்சி மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் தான் இந்த மக்கள் தேமுதிக துவக்கப்பட்டுள்ளது. எங்களுடைய தேமுதிக நிர்வாகிகள் தொண்டர்களுடைய மனக்குமுறலை ஒருங்கிணைக்க வேண்டும் மக்களோடு. அதற்குத்தான் இந்த மக்கள் தேமுதிக. ஒருவேளை திமுக கூட்டணியில் மக்கள் தேமுதிகவிற்கு அழைப்பு வந்தால் எத்தனை இடங்கள்ல போட்டியிடக்கூடிய திட்டம்? யூகத்துக்கு பதில் சொல்ல முடியாது சார். வேற ஒருத்தரே கேட்கணும். வேற என்ன சார்? ஒரு நிமிஷம் சார். இது நாங்க கட்சியை உருவாக்கல, மக்கள் தேமுதிக என்ற ஒரு இயக்கத்தை உருவாக்கி இருக்கிறோம். இந்த இயக்கத்தினுடைய செயல்பாடு இப்போதைக்கு இந்த தேர்தல் வரைக்கும் தேர்தலுக்கான பணிகள், ஆட்சி மாற்றத்திற்கான பணிகளுக்காகத்தான் இந்த அமைப்பு உருவாக்கி இதை முன்னெடுத்துட்டு போறோம். அதனால கொடியோ இதற்கு சின்னமோ இதை பற்றியெல்லாம் நாங்கள் சிந்திக்கவே இல்லை. இதெல்லாம் ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு பிறகு, அதாவது தேர்தலுக்கு பிறகு இதை பற்றி நாங்கள் யோசிப்போம். சார், இதுல நாங்க 10 பேருமே இந்த இயக்கத்தினுடைய பொறுப்பாளர்களாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதே போல தேமுதிகவில் இருந்து எல்லா இடங்களிலும் வந்து கொண்டிருக்கிறார்கள், எல்லா பகுதியிலும் எங்களுக்கு ஆதரவு தெரிவித்து வருகிறார்கள். அவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து செயல்படுவதற்கு இப்ப யார் யார் எந்தெந்த பொறுப்பில் இருக்கிறார்களோ, அதாவது தேமுதிக கட்சியில யார் யார் எந்தெந்த பொறுப்பில் அந்த பொறுப்பில் இருந்து அப்படியே அவர்கள் அனைத்து பணிகளையும் செயல்படுத்துவார்கள். இதுல எந்த மாற்றமும் கிடையாது. அதனால புதுசா நாங்க ஒரு பொறுப்பு அறிவித்து, அதனால ஏன்னா இல்ல என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, தேர்தலுக்கு இன்னும் குறைந்த நாளே இருக்கு. இதுல நாங்க எல்லோரையும் அழைச்சு அவர்களை எல்லோருக்கும் ஒவ்வொரு பொறுப்பை போட்டு இந்த பதவிகளை நியமிப்பதற்கான காலம் இல்லை, நேரம் இல்லை. அதனாலதான் அனைத்து எதிர்கட்சிகளுமே ஆட்சி மாற்றம் வேணும் சொல்லி ஒரு விஷயத்தை முன்னெடுத்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. இந்த நிலையில எதிர்கட்சிகள்லாம் செதறி போயிருக்கு, அதாவது ஆளுங்கட்சிக்கு எதிரான எதிர்கட்சிகள்லாம் பிரிஞ்சு போய் நிறைய இருக்கு. இந்த நிலையில எப்படி ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த முடியும்? அதுவும் இன்னைக்கு உங்க ஒரு இயக்கமா நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்க, எப்படி ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் நீங்க நம்புறீங்க? சார், எல்லா எதிர்கட்சிகளும் சேர்ந்து மீண்டும் ஜெயலலிதாவை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கு தானா இந்த திட்டத்தை போட்டிருக்காங்க. அது வைகோ மூலியமா அது செயல்படுத்தப்படுது. இதுதான் எங்கள் குற்றச்சாட்டு. அதை எப்படி முறியடிக்க போகிறோம் என்பதை நீங்க பொறுத்திருந்து பாருங்க. ரிசல்ட் வர உங்களுக்கு தெரியும் எப்படின்னு. பொதுவா கட்சி ஆரம்பிக்கும் போது தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மக்களோடும் தெய்வத்தோடும் தான் கூட்டணின்னு சொன்னாரு. 2011 சூழலுக்கு ஏற்ப நீங்க அதான் மக்களோட நலன் கருதி அதிமுகவோட கூட்டணி வைக்கிறதா சொன்னீங்க. இப்ப 2016லயும் திமுகவோட கூட்டணி வச்சா அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நீங்க எந்த கட்சியை விமர்சிச்சு நீங்க எப்படி ஆட்சி மாற்றத்தை உருவாக்க முடியும், ஆட்சியை பிடிக்க முடியும் நீங்க நம்புறீங்க? இல்ல, அதாவதுங்க பொதுவாகவே அரசியல நீங்க
இப்போ என்ன நடந்தது அப்படின்றத பத்தி தான் நீங்க பார்க்கணுமே ஒழிய நான் கேட்கிறேன், அதையே தான் திரும்ப இந்த இடத்துல மீண்டும் கேட்கிறேன். குடிகாரர் என்று கேப்டனை விமர்சித்த ஜெயலலிதாவோட கூட்டணி வைத்திருக்கிறோம். சொத்து குவிப்பு வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஜெயலலிதாவுக்கு நிச்சயமாக அந்த வழக்கில் தண்டனை கிடைக்கும் என்று தெரிந்தும் அந்த ஜெயலலிதாவோட கூட்டணி வைத்திருக்கிறோம். இதுலதான் ஏற்கனவே திரும்ப திரும்ப திமுக தரப்பிலே அந்த கழகத்தில் அந்த கட்சியினுடைய பொருளாளர் ஸ்டாலின் அவர்கள் திரும்ப திரும்ப சொல்றாரு, கடந்த ஆட்சியிலே தவறுகள் ஏற்பட்டிருந்தால் அதற்காக நான் வருத்தம் தெரிவிக்கிறேன். மீண்டும் அந்த தவறுகள் ஏற்படாதவள் தடுப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன். அது நடக்காதுன்னு உறுதி கொடுக்கிறேன்னு சொல்லிட்டாரு. திரும்ப திரும்ப நாம அதையே பேசி என்ன பிரயோஜனம்? மீண்டும் சொல்கிறேன், கேப்டன் அவர்கள் மனம் மாறி என்று சொன்னால் எங்களை அழைப்பதற்கு மனம் மாறுவதில்லை. தேமுதிக திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைக்க தயார் என்று கேப்டன் அறிவித்தால் இந்த மக்கள் தேமுதிக மட்டுமல்ல, இங்கே வந்திருக்கின்ற அத்துணை பேரும் பத்திரிகையாளர் முன்னிலையில் கேப்டனுடைய காலடியிலே வீழ்ந்து மன்னிப்பு கேட்டுவிட்டு அரசியலை விட்டு ஒதுக்கிக் கொள்கிறோம். இதுதான் எங்களுடைய இன்னொரு கோரிக்கை. நான் மட்டும் இல்லைங்க, இங்க வந்திருக்கிற எல்லாரும் கேப்டன் காலடியில் விழுந்து மன்னிப்பு கேட்டு அரசியல் விட்டா போயிடுறோம். திமுகவோட வைங்க, ஒரே நோக்கம் தான், அதிமுக ஆட்சி அகற்ற வேண்டும். அது மட்டும்தான் எங்கள் நோக்கம். ஏன்னா பாதிக்கப்பட்டது இந்த 5 ஆண்டுகளிலே எப்படிப்பட்ட பாதிப்பு நாங்கள் பெற்றிருக்கிறோம், அது மாதிரி பல மடங்கு பாதிப்பு மக்கள் பெற்றிருக்கிறார்கள். அதிலே இருந்து அவர்களை மீட்க வேண்டும். இதுதான் எங்கள் நோக்கம். சார் இப்ப தேமுதிக எம்எல்ஏக்களா இருக்கிறவங்க மறுபடியும் அந்த தொகுதியில போட்டியிடணும்னு ஒரு வேண்டுகோள் விட்டுருந்தீங்க. ஆமா, இப்போ ஒருவேளை அவங்க மறுபடியும் போட்டிட்டாங்கன்னா அதுக்கு உங்களுடைய பதில் என்னவா இருக்கும்? பல சட்டமன்ற சொல்லுறேன், பல சட்டமன்ற தேமுதிக சட்டமன்ற தேமுதிக பல சட்டமன்ற உறுப்பினர்கள் தலைமையில நாங்கள் மீண்டும் இந்த தொகுதியிலே போட்டியிட விரும்பவில்லை, சரி வேற ஏதாவது தொகுதியில் நிக்கிறியா, எலெக்ஷன்லயே நிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அதனாலதான் நாங்க சொல்றோம் இதை உங்களுக்கு. அந்த அவர்களை எதிர்த்து மக்கள் தேமுதிக பிரச்சாரம் மேற்கொள்ளுமா? சார், ஒண்ணு, ஆட்சி மாற்றத்தை நோக்கி நாங்க போயிட்டு இருக்கோம். தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு எங்களுக்கு யாருக்கு மேலே கிடையாது. மொத்தத்தில் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரணும். அதுக்குதான் இந்த முயற்சி, வேற எதுவும் இல்லை. இதுவரையிலும் திமுக தரப்பிலிருந்து யாரும் எங்களை அணுகவும் இல்லை, எங்களை தொடர்பு கொண்டு பேசவும் இல்லை. ஏன்னா இந்த நிமிடம், அதாவது இந்த இடத்துக்கு வருகின்ற வரைக்கும் நாங்க தேமுதிகவுடைய நிர்வாகிகள் தொண்டர்களாகத்தான் வந்தோம். தலைவர் படத்தை வச்சிருக்கிறோம், வெளியே தலைவர் பற்றிய படத்தை வச்சிருக்கோம், வேஷ்டி கட்டி கட்சி வேஷ்டி. அது எப்படி திமுக காரங்க கிட்ட வந்து தொடர்பு கொள்ள முடியும்? அதற்கான வாய்ப்பே இல்லை, நடக்கவும் இல்லை. சார், திமுக அழைப்பதற்காக நாங்கள் இந்த மக்கள் தேமுதிக துவங்கல. திமுக அழைத்தாலும் அழைக்காவிட்டாலும் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவதற்கு மக்களையும் தேமுதிக நிர்வாகிகள் தொண்டர்கள் ஒருங்கிணைக்கத்தான் இந்த மக்கள் தேமுதிக. மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் சார், அது அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம் சார். இப்ப அதை பத்தி பேச வேண்டிய அவசியம் சார், அது எங்களுக்கு தெரியாது. அதாவது நீங்க கேட்டீங்க, நாங்க பதில் சொன்னோம், அவ்வளவுதான். அது அவங்களுடைய விவகாரம், நாங்க சொல்ல முடியாது. மற்ற கட்சியே இல்லைங்க, வேற யார் இருக்கு அழைக்கிறதுக்கு? ஆட்சி மாற்றத்தை உருவாக்குவதற்கு திமுக மட்டும்தான் இன்னைக்கு இருக்கு, வேற எந்த கட்சியுமே கிடையாது.